இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தர் 163வது ஜெயந்தி விழா பாரத் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்றது. தேசிய இளைஞர் தினம் சுவாமி விவேகானந்தர் 163வது ஜெயந்தி விழா பாரத் இந்து முன்னணி சார்பில் சென்னை சென்ட்ரல் அள்ளிக்குளம் ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த மாபெரும் இரத்த தான முகாம் நிகழ்வில் பாரத் இந்து முன்னணி நிறுவன தலைவர் RT பிரபு அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் அவர்களின் 163வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கினார். இந்த மாபெரும் இரத்த தான முகாமில் அள்ளிக்குளம் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பாரத் இந்து முன்னணியின் தலைவர் RT பிரபு அவர்கள் கூறியதாவது: ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் பாரத் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்று வருவதாகவும், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள அள்ளிக்குளம் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் இரத்த தான முகாமிற்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி விழா எப்போதும் நாம் அதனை பின்பற்ற வேண்டும். அந்த வகையில் நம்முடைய பாரத் இந்து முன்னணி தொழிற்சங்க நிர்வாகிகள் நாகராஜ் மற்றும் துரை உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு தனது சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் 163ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பாரத் இந்து முன்னணி சார்பில் இரத்த தான முகாம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் சுவாமி விவேகானந்தர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் சார்பாக ஆண்டுகளாக இரத்த தான முகாம் இங்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்டுகளாக இரத்த தானம் வழங்கி கொண்டு வருகிறார்கள். மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள நாகராஜ், துரை போன்ற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாரத் இந்து முன்னணி சார்பாக பாட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமி விவேகானந்தருடைய இளைஞர் எழுச்சி நாளாக அறிவிக்கப்பட்டும் இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாரத் இந்து முன்னணி சார்பில் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும் மது கடைகளை இன்று சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நாள் மூட வேண்டும் என்று பாரத் இந்து முன்னணி கோரிக்கை வைக்கின்றது. சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையை கொண்டு இளைஞர்கள் செயல்பட்டு கொண்டு வருவதனால்தான் இந்தியா முழுவதும் லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்று ஒரு நாள் இரத்த தானம் வழங்குகிறார்கள், இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்குகின்றார்கள், அன்னதானம் வழங்குகிறார்கள். இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆன்மீக புரட்சியாளர், இந்துத்துவாவுடைய புரட்சியாளருடைய தினமாக கொண்டாடப்பட்டு வருவது இதுவே மிக சிறந்த தலைவருக்கு உண்டான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. மற்றும் தமிழக திமுக அரசாங்கம் தொடர்ந்து இந்து விரோத போக்கை கடைபிடிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய நண்பர் அகில பாரத இந்து மக்களுடைய அமைப்பின் நிறுவன தலைவர் VM சிவகுமார் அவர்கள் பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுவதை கண்டித்து பங்களாதேஷுடைய அந்த தூதரகத்தில் மனு கொடுக்குறதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. மனு கொடுக்க போகிற கூட சொல்லலை. அந்த மனு கொடுத்துட்டு காலையில் போய் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணி காலையில் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஜெயிலுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் இது எந்த முரண்பாடை குறிக்குது? கோயில் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்டால் இடிக்கிறது தடுக்க கூட போல, ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்டால் கைது, மனு கொடுக்க போனால் கைது, ஆர்ப்பாட்டம் பண்ண போனால் அனுமதி கிடையாது, மீறிய ஆர்ப்பாட்டம் பண்ணால் சிறையில் அடைக்கிறீங்க, போராட்டம் பண்ணால் சிறையில் அடைக்கிறீங்க, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கிறீங்க. இதெல்லாம் ஜனநாயக விரோத செயலாக தான், சர்வாதிகார செயலாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தமிழக முதல்வர் ஜனநாயக முறையில் ஆட்சி செய்ய வேண்டுமே தவிர மதத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடாது. இந்துக்களுக்காக இந்து மதத்தை மட்டுமே விரோதமாக கொண்டு ஆட்சி செய்கிறார். உதாரணம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இஸ்லாமிலையும் அங்கே ஃபர்ஸ்ட் அந்த GR சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கும் வரை அந்த தர்காவுடைய பிரதிநிதிகள் கூட அந்த நீதிமன்றத்தை நாடவே இல்லை. மேல்முறையீடு போன பிறகு தான் இவங்களுடைய அரசாங்கத்தில் அழுத்தத்தால் தான், மறைமுக அழுத்தத்தால் தான் அவங்களே அந்த நீதிமன்றத்தை நாடினாங்க. அப்படி இருந்தாலும் கூட இன்று அளவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீபத்துள்ள தீபம் ஏற்றாமல் அங்கே மத பிரச்சனை வரும். யார் மத பிரச்சனை பண்ணுறாங்க? மதுரையில் எப்போ மத பிரச்சனை நடந்தது? திமுக சொல்ல முடியுமா? எப்போ மத பிரச்சனை நடந்தது?
அந்த வாஞ்சிநாத வழக்கறிஞர் சொல்றாரு, அங்க வந்து சர்வே கல்லுன்னு சொன்னீங்க, கனிமொழி எம்பி சர்வே கல்லுன்னு சொன்னீங்க. இதெல்லாம் வந்து இந்து மதத்தை நீங்க அடையாளத்தை அழிக்கிறது மட்டுமல்ல, திமுகவுடைய பொய்முகத்தை இந்த தேர்தலில் நீங்க வெளிப்படுத்தினீங்க. அதுதான் உண்மை. திமுக வந்து எப்பவுமே வந்து பொய் பேசும், அந்த பொய்யை ரொம்ப சிறப்பா பேசுவாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதுல வந்து அது எடுபடல. ஏன் எடுபடல கேட்டீங்கன்னா, எம்பெருமான் முருகனுடைய ஸ்தலம் அது. ஆறுபடை வீட்டினுடைய முதல் படை வீடு. அங்க போய் முருகர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து போய் பேச முடியுமா? அரசியல் பேச முடியுமா? மனசார்ந்த அரசியல் பேச முடியுமா? முடியவே முடியாது. தீபத்துல நிச்சயமா நாங்க தீபம் ஏற்றுவோம். எங்க நண்பர் ராமலிங்ககுமார் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் ஜி.ஆர். சாமிநாதன் நீதிபதி அவர்கள் வழங்கிய நீதியின் தீர்ப்பின் அடிப்படையில் முருகப்பெருமான் அருளோடு அங்க தீபம் ஏற்றுவோம். பூர்ணச்சந்திரன், மறைந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய நினைவையும் கூர்மையிலும் ராஜகோபால் அவர்கள் இறந்தார், காளிதாஸ் அவர்களும் இறந்திருக்காங்க. அந்த தீபம் ஏற்றும் விஷயத்துக்காக இன்றளவும் ஜனநாயக ரீதியில் இந்துத்துவ இயக்கங்கள் போராடி கொண்டு வருகிறது. இந்த திமுக அரசாங்கம் எதையும் மறைக்க முடியாது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக அரசாங்கம் செய்கின்ற அனைத்து தில்லுமுள்ளு வேலையும் பொதுமக்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்காங்க. இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறதையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால திமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் நிச்சயமா வெளில போவதல்ல. இவன் நினைச்சிட்டு இருக்கலாம், விஜய் வந்து தனித்து நிக்க வச்சுட்டோம் சொன்னா எதிர்ப்பு ஓட்டை வாங்கிட்டோம்னா நம்ம மட்டும் ஜெயிச்சிடலான்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. விஜய் வந்து கூட்டணியில் தான் வருவார் என்று நாங்கள் நம்புறோம். விஜய் வந்து அவருடைய செயலை வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எதிர்வினை ஆற்றன்னு சொல்லிட்டு நான் தனித்து நிற்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய புரட்சியெல்லாம் இங்க ஒண்ணு மக்கள் புரட்சியெல்லாம் ஒன்றும் வரல. விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேருமே சினிமாவில் வர மேல யாரும் ஓட்டுலாம் போட மாட்டாங்க. விஜய் வந்து தன் நிலையை மாத்திக்கிட்டு இங்க வந்து திராவிட கட்சியும் திமுகவுடைய சிந்தனையும் திமுக பொய் புரட்டுகளையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவோட கூட்டணி வைத்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கோரிக்கை.